வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 12ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயின்றுள்ளார் என்பதை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் தகுதி என்று கரந்துரை சொல்லாக கூறலாம். தன்னலமற்ற குணமுடையோரிடம் திறமை அடையும். தகுதி என்ற சொல்லுக்கு தன்னலமற்ற குணம் உடையோரிடம் திறமை அடையும் என அந்த சொல்லின் அமைப்பிலேயே அந்த கரந்துரை சொல்லாக தகுதி என்ற சொல்லிற்கு பொருத்தமாக மார்ச் 12ஆம் தேதியை கூறலாம். தமிழ் மொழியில் மாற்றத்தின் தொடக்க நிலை வேதனையானது, ஆனால் சுருக்கமானது. ஏனெனில் வலி விரைவில் தூய்மையான தெய்வீகமாக மாற்றப்படுகிறது. தெய்வீக வாழ்க்கையை நோக்கிய நிறைவான பாதையில் மாற்றத்தின் நடுப்பகுதி வேள்விசை நாடு. அது தன்னல துறப்பின் சமவெளி. பழைய கூர் உணர்வுகள், பழைய வியங்கோல், பழைய குறிக்கோள் மற்றும் எண்ணங்கள் தூக்கி எறியப்பட்டு கைவிடப்படுகின்றன. ஆனால் இன்னும் சில அழகான நிலையான நிறைவினை பெறுகின்ற வடிவத்தில் மீண்டும் தோன்றும். பழைய கூருணர்வுகள், பழைய வியங்கோல், பழைய குறிக்கோள் மற்றும் எண்ணங்கள் தூக்கி எறியப்பட்டு கைவிடப்படுகின்றன. ஆனால் இன்னும் சில அழகான நிலையான நிறைவினை பெறுகின்ற வடிவத்தில் மீண்டும் தோன்றும். தகுதியுடையோர் உணர்ச்சியை அமைதியுடனும் வெறுப்பை அன்புடனும் சந்திக்கிறார். தீமைக்கு நல்லதை திருப்பி தருகிறார் என நாம் தமிழ் மொழியில் அவர் பதிந்த மார்ச் 12ஆம் தேதியை கூறலாம். We can say it in acrostic on March 12th. We can say form favoring on to regulatory moment. The early stage of transmutation is painful but brief, for the pain is soon transformed into pure spiritual, almost the saintly way towards the divine life. The midway region of transmutation is the country of sacrifice. It is the plain of renunciation. Old passions, old desires, old ambitions and thoughts are cast away and abandoned, but only to reappear in some more beautiful, more permanent, more eternally satisfying form. The wise man meets passion with peace, hatred with love, and returns good for evil. Can say it for the March 12th in single word, in acrostic, favoring on to regulatory moment. Thanking you for listening on March 12th. A book of meditation, what James Allen coined for the entire year on his everyday moment. We can form and frame our life in accordance with the date. For a whole day. தமிழ் மொழியில் தகுதியான தன்னலமற்ற குணம் உடையோரிடம் திறமை அடையும் என கூறி இந்த பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பணிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.